வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரமிப்பான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, உயிரையே உருவாக்குற ஒரு மெகா ஃபேக்டரி. வாங்க, அந்த ஃபேக்டரிக்குள்ள ஒரு டூர் போயிட்டு வரலாம். சரி, முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த மொத்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபேக்டரி எதுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஒரு பெரிய கார் கம்பெனியா இருக்குமோ, இல்லனா கம்ப்யூட்டர் சிப் தயாரிக்கிற இடமா இருக்குமோ? பதில் கேட்டா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஃபேக்டரி எங்கேயோ பெரிய பில்டிங்ல இல்ல, அது உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கு. ஆமாங்க, நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் ட்ரில்லியன் கணக்குல குட்டி குட்டி ஃபேக்டரிஸ் தான் உங்களையே இயக்கிக்கிட்டு இருக்கு. சரி, நம்மளோட இந்த ஃபேக்டரி டூரோட ஸ்டாப்புக்கு போலாம். அதாவது இந்த மைக்ரோஸ்கோபிக் ஃபேக்டரி ஆஃப் லைஃப் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு ஃபேக்டரிக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டரியும் செல் தியரிங்கிற 3 முக்கியமான ரூல்ஸ் அடிப்படையில தான் இயங்குது. 1, எல்லா உயிரினமும் செல்களால் ஆனது. 2, இந்த செல் தான் உயிரோட பேசிக் யூனிட். 3, புதுசா வர்ற ஒவ்வொரு செல்லும் ஏற்கனவே இருந்த ஒரு செல்லிலிருந்து தான் உருவாகுது. சிம்பிள். இப்ப பாருங்க, இந்த ஃபேக்டரியோட ஃப்ளோர் பிளான் எவ்ளோ பக்காவா இருக்குன்னு. இதுல பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா தான் நம்ம பவர் பிளான்ட், ரிபோசோம்கள் தான் அசம்பிளி லைன், அங்க தான் ப்ரொடக்ஷன் நடக்குது. கோல்கி விவகாரம் ஷிப்பிங் அண்ட் பேக்கேஜிங் டிபார்ட்மெண்ட் மாதிரி. கடைசியா நியூக்ளியஸ், அதுதான் சிஇஓ ஆஃபீஸ். எல்லா கண்ட்ரோலும் அங்க இருந்து தான். ஓகே, நம்ம டூர்ல அடுத்ததா நாம போக போற இடம் பவர் பிளான்ட். இந்த மொத்த ஃபேக்டரிக்கும் பவர் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பாத்திரலாம் வாங்க. இந்த எனர்ஜி உற்பத்தி பண்ற இடத்தோட பேரு தான் மைட்டோகாண்ட்ரியா. இத செல்லோட பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். இது இல்லாம ஃபேக்டரியில ஒரு சின்ன மிஷின் கூட ஓடாது பாத்துக்கோங்க. சோ இந்த ஃபேக்டரிக்கு பவர் எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு 2 பார்ட் ப்ராசஸ். முதல்ல போட்டோசிந்தசிஸ், இது சூரிய ஒளியை வச்சு குளுக்கோஸ், அதாவது எரிபொருளை தயாரிக்குது. அடுத்தது செல்லுலார் ரெஸ்பிரேஷன், இது அந்த எரிபொருளை உடைச்சு ஃபேக்டரி மெஷின்கள் யூஸ் பண்ற மாதிரி ஏடிபிங்கிற எனர்ஜி பேக்கெட்ஸா மாத்துது. ஒன்னு எரிபொருளை உருவாக்குது, இன்னொன்னு அதை பயன்படுத்துது. ஸோ இந்த எனர்ஜி ஃப்ளோவை பாருங்க, எவ்வளோ சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லா இருக்குன்னு. முதல்ல சூரிய ஒளி, அது குளுக்கோஸ்ன்ற கெமிக்கல் எனர்ஜியா, அதாவது ஃபியூவலா மாறுது. அப்புறம் அந்த ஃபியூவலை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஏடிபிங்கிற ரெடி டு யூஸ் எனர்ஜி பேக்கெட்ஸ் கிடைக்குது. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஃபேக்டரி ஃப்ளோர்ல எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த மொத்த ஆபரேஷனை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பார்க்க வாங்க, நேரா சிஇஓ ஆஃபீஸ்க்கே போலாம். ஒரு நல்ல ஃபேக்டரினா அதுக்கு கண்டிப்பா ஒரு டீடைல்டான ப்ளூ பிரிண்ட் இருக்கும் இல்லையா? என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதுல தான் இருக்கும். நம்மளோட இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டரியோட மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் தான் டிஎன்ஏ. ஆமா, இந்த ஃபேக்டரியை எப்படி கட்டணும், எப்படி இயக்கணுங்கிற எல்லா தகவலும் இந்த டிஎன்ஏல தான் கோட் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஃபேக்டரிக்கு ஒரு சூப்பரான R&D டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. அதுதான் நேச்சுரல் செலக்ஷன், அதாவது இயற்கை தேர்வு. இதை சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஃபேக்டரி நிறைய மாடல்ஸை உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா சூழலுக்கு எது பெஸ்டா பொருந்ததோ அந்த மாடல் மட்டும்தான் தப்பி பிழைச்சு அடுத்த தலைமுறையை உருவாக்கும். காலப்போக்கில் அந்த பெஸ்டான மாடல் மட்டும்தான் உற்பத்தியிலே இருக்கும். இப்படிதான் இயற்கை பெர்ஃபெக்டான டிசைன்ஸை செலக்ட் பண்ணுது. சோ இங்க தான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். பல 100 வருஷமா இந்த ஃபேக்டரியை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நாம இப்போ அதோட இன்ஜினியர்ஸா மாற கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த துறைக்கு பேரு தான் அப்ளைட் பயாலஜி. அதாவது இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டரியை பத்தி நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு புதுசு புதுசா டெக்னாலஜியை உருவாக்குறது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு இது. நம்ம இப்போ என்னெல்லாம் புது என்ஜினியரிங் டெக்னிக்ஸ் வச்சிருக்கோன்னு பாருங்க. டிஎன்ஏவையே கட் அண்ட் பேஸ்ட் பண்ற ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இருக்கு. செடிகளுக்கு புது ஜீன்ஸை சேர்க்கிற பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்கு. அப்புறம் ஸ்டெம் செல் ரீசர்ச், அதாவது ஃபேக்டரியில டேமேஜ் ஆன பாகங்களை சரி செய்யறதுக்கு எந்த பாகமா வேணும்னாலும் மாறக்கூடிய மாஸ்டர் செல்களை பயன்படுத்துறது. இதோட சாத்தியங்கள் உண்மையிலே நம்ம கற்பனைக்கு எட்டாதது. இப்போ கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டரியோட ப்ளூ பிரிண்டே நம்மால மாத்தி எழுத முடியும்னா அடுத்து என்னவெல்லாம் சாத்தியம்னு யோசிச்சு பாருங்க. நோய்களே இல்லாத ஒரு உலகமா, இல்ல மனுஷனோட ஆயுளை அதிகப்படுத்துறதா? இதோட சாத்தியங்களுக்கு எல்லையே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க?